ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பெரியவா திருப்பாதம் சரணம். இன்னைக்கு பெரியவாவோட ஜெயந்தி நாள். அதாவது பெரியவா இந்த உலகத்தில் அவதாரம் பண்ண நாள். இன்றைக்கி மனசார எல்லாரும் பெரியவாவை பிரார்த்தனை பண்ணணும். ஒரு நிமிஷமாவது பெரியவாவை மனசார நினச்சி பெரியவா கிட்ட உங்களோட தேவை என்னவோ வேண்டிக்கோங்க. பெரியவா இந்த உலகத்துக்கு வந்ததே நம்மளை மாதிரி சாதாரண மக்கள், சாமானிய மக்களோட வாழ்க்கை தரம் உயரணும், அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவதாரம் பண்ண அந்த மகான் அவதாரம் பண்ண நாள் இன்னைக்கு. பெரியவா வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் எளிமையாக சொன்ன சில பரிகாரங்களை பற்றி இந்த பதிவை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு இது தேவை இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையில் ஓடிட்டுருக்காங்க. ஆனால் எந்த தேவையும் எந்த ஒரு விஷயத்தையும் அடையணுன்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒருத்தவங்க மகா பெரியவா. நீங்கள் பெரியவாட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? எதுவுமே அவங்களுக்கு தேவையே இருக்காது. அவங்களுக்கு இருந்த ஒரே தேவை மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், கஷ்டங்கிறது எளிமையாக போக்கிக்கணும், எல்லாரும் இறை வழிபாடு பண்ணணும், நாமா சொல்லணும், இறைவனை சரணடையணும், முக்திங்கிற நிலையை எட்டுறதுக்கு எளிமையான வழிகள் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முழு அவதார நோக்கமோ தவிர அங்கே வேறு எதுவுமே அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் போய் பெரியவாவோட தரிசனத்துக்கு போன பெரியவாவோட பக்தர் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தேவைன்னு எதுவுமே இருந்திருக்காது. ஒரு சாதாரண மாட்டு கொட்டையில் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு மரத்தடியில் தூங்கிட்டு இருப்பாங்க. நான் சில ஃபோட்டோக்கள் இதில் இணைக்கிறேன். இந்த ஃபோட்டோக்கெல்லாம் பாருங்கள். உலகத்தை அடுத்த செகண்டே மாற்றக்கூடிய அத்தனை சக்தியும் வச்சுருந்த அந்த மகான் எங்கே தூங்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு இடிஞ்சு போன செவுத்துக்கு பக்கத்தில் ஒரு சாதாரண ஒரு வேஷ்டியை விரித்து அது மேலே படுத்து அது மேலே பொத்திக்கிட்டு இருப்பாங்க. எப்பேற்பட்ட மகான்! ஒரு கண் அசைவை காட்டினா போதும், எத்தனையோ பளிங்கி மாளிகைகளை கொண்டு வந்து கட்டக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அப்படியே இழைச்சி கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் எதையுமே விரும்பாத சாதாரண வாழ்க்கை. அப்படி ஒரு மகான், அப்படிப்பட்ட மகான் அவதாரம் பண்ண நாள் இன்னைக்கு. நம்மெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும். நம்ம சமகாலத்தில் பெரியவா மாதிரி ஒரு மகான் வாழ்ந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரியவா சொன்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு சில தொகுப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நினைவு குரல் மாதிரி சொல்கிறேன். நம்ம பெரியவாவோட தரிசனத்துக்கு போய் தன்னோட பிரச்சனையை பெரியவா கிட்ட சொல்லும்போது பெரியவா அவங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காம அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்கன்னு ஸ்ட்ரைட்டாகவே அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஜோதிடத்தையோ இல்லை மருத்துவத்தையோ பெரியவா எதையுமே பார்க்காம ரொம்ப எளிமையான ஒரு மருந்து சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனைக்கு, நோய்க்கு போனாலும் சரி, ஒரு பெரிய பிரச்சனைக்கு போனாலும் சரி, அது ரொம்ப எளிமையாக இருக்கும். சிலர் நம்ம இப்போ ஜோதிடத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். இந்த ஜோதிடத்தின் அடிப்படையில் பெரியவா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு பொதுவாக இந்த பித்ரு தோஷம், இந்த மாதிரி பித்ரு கர்மா இது இருந்தது அப்படின்னா வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டுட்டே இருப்பாங்க. படுத்த படுக்கையாகவே ஆக்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சரி ஆகாது. இதுக்கு பெரியவா எந்த ஜோதிடத்தையுமே பார்க்காம எளிமையாக ஒரு பரிகாரம் ஒரு பக்தருக்கு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பகல் வேளையில் முழு பரங்கிக்காய், அதாவது நிறைய பேர் சக்கரை பூசணின்னு சொல்கிறாங்க, அதை முழு பரங்கிக்காயை ஏதோ ஒரு ஆலயத்தில் எல்லாரும் தொட்டு தானமாக கொடுத்துடணும். வீட்டில் இருக்கோம் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா 3வது நாளே இந்த பிரச்சனை சரியாயிடும். ஏன்னா பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் எல்லாவித நோயும் தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. பரங்கிக்காய் தான் இந்த உலகத்தில் அதிசக்தி வாய்ந்த காய். அதை உணவில் எடுத்துக்கிட்டோம்னா எந்தவித நோயும் நம்ம உடம்புக்கு வராது. நாம் நம்மளோட வாழ்நாள் முழுக்க எந்த நோயும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதோட சூட்சுமமாக தான் இதை நம்ம ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கும்போது நம்மளோட கெட்ட கர்மான்னு சொல்லக்கூடிய பித்ரு கர்மா அழியும். இதை பெரியவா ரொம்ப சூட்சுமமாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து, ஒரு நாள் ஃபுல்லாக ஏதோ ஒரு மனக்குழப்பமோ இல்லை வாழ்க்கையில் ரொம்ப தெளிவில்லாத சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் தினமும் சந்திக்கிறது தான் இது. ஏதோ ஒரு கடன்காரன் கத்திருப்பான், இல்லை நம்ம ஏதோ ஒரு கடன் வாங்கியிருப்போம், அவங்கள்ட்ட ஏச்சு பேச்சு வாங்கியிருப்போம், ரொம்ப மனசு ரொம்ப விரக்தியிலையோ குழப்பத்திலையோ இல்லை ரொம்ப சோர்ந்து போயோ ரொம்ப வருத்தத்திலையோ இருக்கும் அப்படின்னா நம்ம தூங்க போகிறப்ப நம்ம தலைக்கு நேராக ஒரு சொம்புலையோ இல்லை ஒரு பாத்திரத்திலையோ தண்ணியை வச்சுட்டு தூங்கிடணும். தூங்கி எழுந்ததும் காலையில் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு செடிக்கோ மரத்துக்கோ ஊற்றிடணும். எந்த காரணம் கொண்டு குடிக்கக்கூடாது, இல்லை கீழியாவது ஊற்றிடணும். அப்படி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளை பாதிச்சிருந்த அந்த மன பாதிப்பு இருக்கு இல்லையா, அது சுத்தமாக நீங்கிடும். அடுத்து, நமக்கு ஜாதக ரீதியாக இருக்கட்டும், உடல் ரீதியாக எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பெரியவா மாதிரி எளிமையான ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. பெரியவாவுக்கு ஒரு தடவை காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. அப்போ அவருக்கு காய்ச்சலுக்கு பொதுவாக பெரியவாவுக்கு அந்த மருத்துவம் பார்க்கறதுக்காக ஒருத்தர் இருப்பார். அவர் யார் அப்படின்னா, பெரியவாவோட ஆயுர்வேத சீடர் ராமசர்மா அவர் வருவார். அவர்கிட்ட சொல்லி விடுறாங்க, இந்த மாதிரி பெரியவா காய்ச்சல் இருக்குது அப்படின்னா தான் அவர் வரார். பெரியவா என்றைக்கும் தனக்கு மருத்துவம் பார்த்துக்கிறது இல்லை. ஆனால் தன்னோட அன்பு சீடர்கள்லாம் இருக்காங்களே, தொண்டர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்களே, விடுவாங்களா பெரியவாவுக்கு ஒன்றுனா உடனே சரி பண்ணிடணும். அப்படி அவர் வர்றப்ப அந்த தெர்மாமீட்டரை வச்சு பெரியவாவோட உடம்பை சோதனை பண்ணும்போது காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி,
பார்த்துட்டியா காய்ச்சல் அதிகமாக இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பெரியவா போய் குளிச்சுட்டு வந்து உட்காந்து அப்போ அவர்கிட்ட அந்த ராமசர்மாட்ட சொல்கிறார், இப்போ நாம் 2 பேரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த நபர். பெரியவாவும் அந்த நபரும் சேர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து முடிச்சதும் இப்போ சோதிச்சு பாரு அப்படின்னது வச்சு பார்த்தா சுத்தமாக காய்ச்சல் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை. உடல் சம்பந்தப்பட்ட அத்தனை பிணியையும் நோயையும் நீக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷ்ணுவோட 1000 நாமங்கள் கொண்ட விஷ்ணு சகஸ்ரநாமம். இதை வந்து பெரியவா ரொம்ப எளிமையாக அதில் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னாலும் சரி, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கணும் அப்படின்னா, ஆரோக்கியம் கிடைக்கணும்னாலும் நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமமாக தினமும் கேட்டாலோ இல்லை படித்தாலோ போதும். அதை தான் பெரியவா அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் நல்ல சம்பாத்தியம் இருந்தும் கூட வீண் விரயம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, காலை வேளையில் நம்ம வந்து பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கட்டை கொடுத்துட்டு வந்தோம், அதாவது அதுக்கு வந்து இனிப்பு பிஸ்கட் போட்டோம் அப்படின்னா அது வந்து முற்றிலுமாக கட்டுக்குள்ளே வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜோதிடத்தில் 12ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடக்கும்போது தான் நமக்கு விரயத்தை கொடுக்கும். இந்த விரயம் வீண் விரயமாகாமல் கட்டுக்குள்ளே வரும். இது எப்படி கட்டுக்குள்ளே வரும் அப்படின்னா, நம்மளோட பணத்தில் ஒரு பகுதியை ஒரு உயிரினத்துக்கு சாப்பிட கொடுக்குறோம், அதாவது சாப்பாடாக கொடுக்குறோம், உணவாக கொடுக்கும்போது அது நம்மளோட கெட்ட கர்மாவை ஒரு பகுதியை வேற இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம புண்ணியத்தை கொண்டு போய் சேர்க்குது. இதனால் நம்மளை வீண் விரயம் கட்டுக்குள்ளே வரும். நமக்கு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சில மோசமான தோஷங்கள் இருக்கும் இல்லையா, மீண்டே வர முடியாத தோஷங்கள், ஜென்ம தோஷம்ன்ற மாதிரி எத்தனையோ தோஷங்கள் இருக்குது. இந்த ராகு கேது சனி தோஷம், இந்த மாதிரி நிறைய தோஷங்கள், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பீடிக்கிறப்ப நம்மளால் அதுலேருந்து மீண்டு வர முடியாது. அது என்ன சொல்லுவோம், கழுத்து நெறிப்பட்ட நிலையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க தினமும் சமைக்கும் போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அப்போ பெரியவா ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதனால் ஒரு கைப்பிடி அரிசி திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அரிசி தினமும் 1 பைசா நம்ம எடுத்து வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். அது எப்போ அந்த பாத்திரம் ஃபில் ஆகுதோ அப்போ வந்து ஒரு ஏழைக்கு அதை தானமாக கொடுத்தணும். இதில் என்ன சூட்சமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நாம் சாப்பிட்ற சாப்பாட்லேயோ இல்லை நம்ம சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கிற அந்த அரிசியையோ யாரோ ஒரு நபருக்கு தானமாக கொடுக்கும்போது அது நம்ம ஜென்ம தோஷத்தை வேற இருக்கும். இது வந்து எல்லா உயிரும் உடனே திருப்தி ஆகிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உணவு மட்டும்தான். நீங்கள் ஒரு 2 பெட்டி நிறைய நான் வந்து தங்கம் வச்சிருக்கிறேன் உங்கள்கிட்ட தரேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு பெட்டியை வாங்கிட்டு இன்னொரு பெட்டியை நான் வேற ஒருத்தட்டு தரேன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? நீங்கள் அதையும் என்கிட்ட கொடுத்துருங்களேன்னு கேட்டு வாங்கிடுவீங்க. இப்போ நான் 2 பாத்திரம் 2 அண்டா நிறைய பிரியாணி வச்சிருக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ நான் உங்கள்கிட்ட தரேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாமி இதுவே போதும், இவ்வளவே சாப்பிட்டேன், தயவு செஞ்சு விட்டுருங்க, வேறு யாருக்காவது கொடுங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுதான் திருப்தியை தரும். அதேமாதிரி சாப்பிட்ட உடனே நமக்கு திருப்தியை தரது உணவு. அதனால் ஒரு ஜீவன் உடனே சந்தோஷப்படுறது சாப்பாடு ஒன்றுனால தான். அதனால தான் பெரியவா வந்து ஒரு 1960களில் ஒரு கைப்பிடி திட்டம், அரிசி திட்டம் கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப பல பேருக்கு பல பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு உதவி பண்ணுச்சு. நீங்களும் தினமும் யாராவது ஒரு ஏழைக்கு உணவோ இல்லை தினமும் ஒரு கைப்பிடி அரிசி உணவாக சேர்த்து யாரோ ஒரு ஏழைக்கு வந்து அதை தானமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் வேலை செய்யாது. அடுத்து நம்ம வீட்டில் துஷ்ட சக்திகள் அண்டாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மருதாணி கொத்து இருக்கு இல்லையா, மருதாணியை கொத்தாக பறித்து நம்ம வந்து மாவிலை தோரணம் கட்டுற மாதிரி கட்டி வாசல் நிலையில் வந்து கட்டிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி துஷ்ட சக்திகள் துர்சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையவே நுழையாது. அதுக்கப்புறம் வீட்டில் சின்ன குழந்தை வச்சிருக்கிற நபராக இருந்தீங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்க நைட்டில் காரணமே இல்லாமல் தேவையே இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய 4 மூலைகள்லையும், வீட்டில் வந்து நிறைய மூலைகள் இருக்குது, ரூம் இல்லாமல் ஹால் இருக்குது அப்படின்னா குழந்தை எங்கே தூங்குதோ அந்த அறையில் வந்து 4 மூலையிலையும் ஒரு சின்ன பாத்திரத்தில் கல் உப்பை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தை அழுகாமல் நல்லா தூங்குவாங்க. இது ஏன் அப்படின்னா, அங்கே ஏதாவது துர்சக்திகள் இருந்தாலோ இல்லை வந்து எதிர்மறையான விஷயங்கள் அங்கே நடந்திருந்தாலோ அந்த உப்பு அதை கிரகிச்சிக்கும், உள்வாங்கிக்கும். அந்த உப்பை 2 நாள் கழித்து தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து நடக்காது. இல்லை மறுபடியும் நடக்குது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் உப்பை வந்து வீட்டில் வச்சுக்கலாம். அடுத்து பயணம் பண்ணும்போது காகிதப்பூ, இந்த காகிதப்பூவை நீங்கள் பயணம் பண்ணும்போது கூடையே கொண்டு போனீங்க அப்படின்னா விபத்துக்கள் வந்து நமக்கு நடக்காமல் இருக்கும். இப்போ பெரியவா பற்றின ஒரு சம்பவம் சொல்கிறேன். என்ன சம்பவம் அப்படின்னா, பெரியவா வந்து எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த தெய்வம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல. நிறைய சம்பவங்கள் நம்மளே சொல்லியிருக்கோம். இருந்தால் கூட இது எனக்கே வந்து ஒரு வியப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை கேட்கும்போது. என்னென்னா, பெரியவா ஒரு முறை காமாட்சி அம்மன் கோயில் குளத்தில் குளிக்கிறதுக்காக ஸ்நானம் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது சில பேர் வந்து சில போர்டை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த போர்டில் என்ன இருக்குது அப்படின்னா, சனாதனத்தை பற்றி நம்மளோட அந்த இந்து தர்மத்தை பற்றி கொஞ்சம் தவறான இதெல்லாம் போட்டு தவறான கோஷங்கள்லாம் போடுறாங்க. இது பெரியவாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பக்தர்கள்லாம் அவங்க நிற்கிறத மறைச்சிக்கிட்டு பெரியவாவை வேறு பக்கமாக உள்ளே போய் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. பெரியவாவுக்கு தெரிஞ்சால் சங்கடப்படுவாங்க. பெரியவா குளிச்சு முடிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வெளியில் வந்து கோஷம் போடுறாங்கல்ல, அவங்கள வர சொல்ல அப்படின்னாங்களாம். இவங்கெல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. பெரியவாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நம்ம பண்ணோம், அச்சோ பெரியவாவுக்கு தெரிஞ்சு போச்சு, மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்னு இவங்களுக்குலாம் உள்ளூர வருத்தம். அதில் ஒருத்தரை போய் அனுப்பிச்சி விட்டாங்கல்ல, போய் அவங்கள கூட்டு வர சொல்லி. போகிறவருக்கு ஏக வருத்தம், எதுக்கு நம்மளை பற்றி இவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க, அவங்கள போய் கூப்பிட்டு என்ன அவங்கள்ட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, அவங்களெல்லாம் அப்படியே அனுப்பிச்சி விட்ருக்கணும். அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டே போகிறாரு, இவர்கிட்ட பேசி என்ன ஆக போகுது, இவங்க என்ன புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் போய் அங்கே இருந்த ஒரு
தலைவன் மாதிரி இருந்த ஒருத்தரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டது அவர் வர வழியிலே சொல்லிட்டு வர்றார், சாமி தப்பாக நினச்சிக்காதீங்க, அதாவது பெரியவா இன்னும் அவர் பார்க்கல, இந்த வரவர்கிட்டே சொல்லிட்டு வராங்க, எங்களுக்கு பெரியவர் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது, பெரியவரை வந்து ஆகா ஓஹோன்னு நாங்களே வந்து சொல்லி வழிபடுற நபர் தான், இருந்தாலும் இந்த மாதிரி கோஷம் போட்டாலோ இல்லை கொடி பிடிச்சாலோ எங்களுக்கு கொஞ்சம் மேலிடத்துலேருந்து பணம் கிடைக்கும், அதனால தான் இப்படி செய்கிறோம், பெரியவர் மனசு வருத்தப்படுற மாதிரி இருந்தால் நாங்கள் அதை செய்யலை, வேறு எங்கேயோ போய் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் அந்த கூப்பிட்ட நபருக்கே ஒரு வியப்பாகப்படுது, இப்படி ஒரு மனிதர்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெரியவா முன்னாடி வந்தவர் அவர் சொல்லிடுறார், சாமி மன்னிக்கணும், எங்களுக்கு வேறு வழி தெரியல, ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த விஷயத்தை செய்கிறோம், எங்களுக்கும் மனசார இதை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, உங்கள் மேலே எங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்குது, சாமி வருத்தப்படுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் வேறு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னதும், வேண்டாம் வேண்டாம், பக்கத்தில் இருந்த ஒருத்தரை கை காட்டி நாங்கள் எங்கெல்லாம் போகிறோன்னு உங்கள்கிட்ட சொல்லுவார், அங்கெல்லாம் வந்து கொடி பிடிங்க அப்படின்னாராம். அப்படி மிரண்டு போயிடுறாங்களா, என்னது இப்படி சொல்கிறாங்க, நம்ம எந்த ஒரு தர்மத்தை தலை தூக்கி நிறுத்தணும்னு சொல்லி பெரியவா போராடிட்டு இருக்காங்களோ அதுக்கு எதிரான கருத்து இது, கடவுளே இல்லை, கடவுளை நம்புறவங்களாம் வந்து முட்டாளுங்கிற மாதிரி ஒரு கருத்து அது, அப்படி சொல்கிறவங்கள வர சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவருக்கு உள்ளூர வருத்தம். அந்த ப்ரோக்ராம் எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு சொன்னவர் பெரியவாட்ட கேட்குறாரு, ஏன் நம்ம எங்கெல்லாம் போகிறோன்னு அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு. காமாட்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி படியளக்கிறா, அவளுக்கு அப்படி நம்ம அவளுக்கு எதுவுமே செய்யலை, நம்ம முன்னாடி கொடி பிடிக்கிறதாலையும் கோஷம் போடுறதாலையும் மட்டும் அவங்க வாழ்க்கையில் பெரிய விஷயம் நடக்குது, பணம் கிடைக்குன்னா அதை ஏன் நாம் தடுப்பானே, அவங்களுக்கு நல்லா கிடைச்சிட்டு போட்டோம்னாங்களாம். எப்படிப்பட்ட மகான் பாருங்க, நாமளாக இருந்தால் சும்மா இருந்துருவோமா, உடனே சண்டைக்கு போயிடுவோம், இல்லை பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவோம். ஆனால் பெரியவா ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது இல்லை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் அவங்களே கலைஞ்சு போயிடுவாங்க, ஆனால் அதை சொல்லலை. அதான் பெரியவா. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.